தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே இளம் பெண்ணிடம் நூதன முறையில் ஏமாற்றி செல்போனை பறித்து சென்ற பலே திருடனை சிசிடிவி கேமரா மூலம் அரை மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். சாத்தான்குளம் அருகே உள்ள கோமானேரி கிராமத்தைச் சேர்ந்த இசக்கி அம்மாள் இன்று காலை அவரது வீட்டில் சமையல் செய்து கொண்டு இருந்துள்ளார். அப்போது அவரது வீட்டிற்கு வந்த ஒருவர் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தவணை மூலம் விற்பனை செய்து வருவதாகவும் உங்களுக்கு ஒரு பம்பர் பரிசு விழுந்துள்ளது என அந்த பெண்ணிடம் கூறியுள்ளார். இதனை கேட்ட இசக்கி அம்மாள் நாங்கள் இதுவரை எந்த ஒரு பொருளையும் தவணை முறையில் வாங்கவில்லை என கூறி மறுத்துள்ளார். இருப்பினும் விடாத அந்த நபர் வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்டு பாருங்கள் என கூறியுள்ளார். உடனடியாக அந்த பெண் தனது தம்பிக்கு போன் செய்து பேசியபோது போனை வாங்கி பேசிக்கொண்டே அந்த நபர் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் அங்கிருந்த சிசிடிவி காட்சி அடிப்படையில் விஜய அச்சம்பாடு பகுதியைச் சேர்ந்த கனகராஜை அரை மணி நேரத்தில் போலீசார் கைது செய்து செல்போனை பறிமுதல் செய்தனர். நான் கோமானேரிங்கிற கிராமத்தில் வசித்து வரேன். இன்றைக்கி காலையில் எஸ்பிஎம் அப்படிங்கிற ஏர்வாடியில் இருக்கக்கூடிய கம்பெனி பேரை சொல்லிவிட்டு ஒருத்தங்க குலுக்கல் முறையில் சீட்டு விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்னோடய தம்பிக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசினேன். அப்போ கொண்டாங்க நான் பேசுதேன்னு சொல்லி ஃபோனை வாங்கிக்கிட்டு அப்படியே ஃபோனோடய ஓடி போயிட்டாங்க. பின்னாடி போய் எவ்வளவோ முயற்சி பண்ணி துரத்தி பார்த்தா அவங்கள பிடிக்க முடியல. இது குறித்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நாங்கள் தகவல் கொடுத்தோம். அவங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கதாக கூறியுள்ளோம்.